Hi friends, இப்போ பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு ரன்னிங் இமேஜ் இருக்கு. இதை எப்படி அனிமேஷன் மூலமா நம்ம கைன்மாஸ்டர் ஆப்பை யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கறத தான் இப்போ பார்க்க போறோம். நியூ ப்ராஜெக்ட் 16:9ல எடுத்துக்கிறேன். மீடியாவை செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட்ல ரெண்டு ஸ்லைடு எடுத்துக்கிறேன். ரெண்டு ஸ்லைடை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் டைம் லிமிட் வேணும் அப்படின்னா இந்த yellow லைன் இருக்குல்ல ரைட் சைடில் கொஞ்சம் அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. டைம் லென்த் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணுறேன். மீடியாவில் லேயரில் உள்ள மீடியா ஒரு பஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து ஒரு பஸ் இமேஜ் எடுத்துக்கிறேன். பஸ்ஸோட இமேஜ் வந்து நமக்கு கீழே அந்த ஸ்லைடுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக அதை ட்ரிம் பண்ணி விட்டுடலாம். ஸோ ஃப்ரம் த ஸ்டார்டிங் பொசிஷன் எடுத்துக்கிறேன். ஸ்லைடோட ஒரு எண்டில் இருந்து அடுத்த எண்டு வரைக்கும் மூவ் பண்ணுற மாதிரி ஒரே அனிமேஷனாக எப்படி பண்ணிடலாம் அப்படிங்கிறது இதுதான் ஃபஸ்ட் பேசிக். இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஹைட் பண்ணி இப்போ அந்த பஸ்ஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டெலீட் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த டெலீட் சிம்பிளுக்கு மேலே ஒரு கீ மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுதான் அனிமேஷன் பட்டன். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த டில் த எண்டு, அந்த ஸ்லைடோட எண்டு வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. அந்த பஸ்ஸோட எண்டு வரைக்கும் கொண்டு வந்துட்டு அந்த அனிமேஷன் பட்டனை வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணிவிட்டு இந்த பஸ்ஸை மூவ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து. இப்போ வந்து ஒரே ஸ்லைடில் பஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. அடிஷ்னலாக ஏதாவது நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னா இமேஜஸ் ஏதாவது சேர்த்துக்கலாம். பிஎன்ஜி இமேஜாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அல்லது ஸ்டிக்கர்ஸ் நான் இப்போ கிளாசிக் ஸ்டிக்கர்ஸில் எடுக்கிறேன். லேயரில் ஓவர்லேங்கிற ஒரு ஆப்ஷனில் இந்த ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ஒரு ட்ரீ ஸ்டிக்கர் எடுத்துருக்கிறேன். இந்த டைம் லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டிக்கரை கட் பண்ணிடுறேன். ட்ரிம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதே இதை நான் செலக்ட் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டேன்னா டூப்ளிகேட்னு வரும். ஸோ டூப்ளிகேட்டை கிளிக் பண்ணிட்டேன்னா அதுலேருந்து எனக்கு இன்னொரு இமேஜ் அப்படி நான் எடுத்து ட்ராக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்மால் ஆக்கிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு ட்ரீ. ஸோ உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி மேலே க்ளவுட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது த்ரூ அவுட்டாக ஒரு ஸ்லைடில் வந்து பஸ் வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது. இப்போ சப்போஸ் இடையில நமக்கு அனிமேஷன் வேணும்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்லைடோட லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு ஜிராஃபி டவுன்லோட் பண்ணியிருக்கிறத எடுத்திருக்கேன். இதை பிஎன்ஜி இமேஜாக நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த பின்னாடி உள்ள ஒயிட் பேக்ரவுண்ட் வராது. அல்லது ஒயிட் ஸ்லைடாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட அந்த ஒயிட் இமேஜ் வந்து கிளியராக இருக்கும். ஒயிட் வந்து போயிடும். இமேஜ் மட்டும் உங்களுக்கு தனியாக வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ டெக்ஸ்டில் வந்து திஸ் இஸ் அ ஜிராஃபி அப்படின்னு டைப் பண்ணுறேன். கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டைம் லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது லாஸ்ட் ஸ்லைடுங்கிறதுனால உங்களுக்கு ட்ரிம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பின்னாடி ஏதாவது ஸ்லைடு சேர்த்துக்கணும் அப்படின்னா ட்ரிம் பண்ணுறது நமக்கு அவசியமாக இருக்கும். அதனால் ட்ரிம் பண்ணிக்கிட்டேவும் வரலாம். இப்போ அனிமேஷன் வைப் பிரைட் கொடுக்குறேன். கீழே உள்ள டைமையும் பார்த்துக்கோங்க. ஸ்லோவாக வரணுமா அல்லது ஃபாஸ்ட்டாக வரணுமாங்கிற மாதிரி. இப்போ திஸ் இஸ் ஜிராஃபிங்கிற அந்த அனிமேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஜிராஃபி வரணும்.
ஸோ அதனால் ஜிராஃபிக்குள்ளே லெஃப்ட் சைடை நான் ட்ரிம் பண்ணிட்டேன். இப்போ ஸ்லைடோட எண்டிலேருந்து வர்ற மாதிரி ஒரு அனிமேஷன் கொடுக்கணும். ஜிராஃபியை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டெலீட் பட்டனுக்கு மேலே இருக்கிற அனிமேஷன் பட்டன் ரவுண்ட் சிம்பிள் அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த டிஸ்டன்ஸுக்கு அது வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஜிராஃபியை லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி விடலாம். மூவ் பண்ணிட்டோன்னு அப்படின்னா இந்த இடத்துல வர்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஓகே இனஃப். இப்போ அடுத்தது டெக்ஸ்டில் வந்து The giraffe is running அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ இது வந்து நம்ம வீடியோவாக வைக்கல, மூவிங் இமேஜாக இருக்காது. மூவிங் வீடியோவாக இருந்ததுன்னா நமக்கு ஓகே, ஜிராஃபி ரன் பண்ணுற மாதிரியே நம்ம காமிச்சிடலாம். இது வந்து ஸ்டில் இமேஜ் தான். இதை தான் நம்ம மூவ் பண்ணுற மாதிரி காமிக்க போகிறோம். ஜிராஃபி இஸ் ரன்னிங் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட்டுக்கு கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அனிமேஷன் கொடுத்துக்கிறேன். வைப் ரைட்டில் டைம் லிமிட் 3 கொடுத்துருக்கேன். ஓகே, இஸ் ரன்னிங் அப்படிங்கிறதுனால ரன் பண்ணிக்கிட்டு அந்த டெக்ஸ்ட் வரும்போதே அதை ரன் பண்ணுற மாதிரி காமிக்கணும். ஸோ ஓகே, இந்த இடத்துல இருந்து எனக்கு அனிமேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால ஜிராஃபியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் லெஃப்ட் சைடில் இருக்கிற டெலீட் ஆப்ஷனுக்கு மேலே உள்ள அனிமேஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து கொடுக்கணுங்கிறதுக்காக அகெயின் அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடில் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி அந்த ரன்னிங் எங்கே முடியுதோ அது வரைக்கும் நம்ம கரெக்டாக பாயிண்ட் அந்த ப்ளே ஹெடை வச்சுட்டு இப்போ ஜிராஃபியை வந்து மூவ் பண்ணணும். ஓகே, மூவ் பண்ணிட்டேன். இது வரைக்கும் ஓகே. இப்போ மேலே உள்ள டெக்ஸ்ட் வந்து எனக்கு கொஞ்சம் ஹைடாக இருக்கிறதுனால மேலே கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா 3 டாட் இருக்கும். ஃபஸ்ட்டு அனிமேஷன் வந்து எங்கே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது, எங்கே முடியுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் அ ஜிராஃபி. இப்போ ஜிராஃபி உள்ளே என்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் தி ஜிராஃபி இஸ் ரன்னிங். ஸோ இது வந்து ஒரு ஸ்டில் இமேஜை அனிமேட் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன். அனிமேஷனை வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் கொடுக்கணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமோ அங்கே. அதுக்கப்புறம் கொஞ்சம் லென்த் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். கீழே உள்ள ப்ளே ஹெட்டை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அந்த இமேஜை அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் அந்த சைடு எங்கே நமக்கு எண்டிங் பொசிஷன் வேணுமோ அந்த இடத்துல நம்ம ஸ்க்ரோல் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிடலாம்.